சபாநாயகரின் பதவி பறிப்பு, சற்று முன் ஆளுநர் திடீர் அறிவிப்பு, அதிர்ச்சியில் விஜய். அதாவது தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தார். அவர் ஆட்சி அமைப்பதற்கு பல போராட்டங்கள் நிகழ்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் ஆட்சி அமைப்பதற்கு தாவேகாவின் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததன் மூலமாக தற்போது முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஆனால் பதவியேற்ற குறுகிய காலமான அந்த 21 மாத காலத்திலேயே நிர்வாக முடிவுகள் பெரும் விவாதத்திற்கு உள்ளாகி உள்ளன. அரசியல் விமர்சகர்கள், எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஆரம்ப கட்டத்திலேயே சறுக்கல் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. முதலாவதாக பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்தை முடக்கியது. இரண்டாவது, பிரதமரின் சந்திப்புக்கு பின் ஊடகங்களை தவிர்த்தது. மூன்றாவதாக சூலூர் வழக்கில் தொய்வான அணுகுமுறை. மேலும் விவசாய கடன் தள்ளுபடியில் பின்னடைவு, புதிய தலைமுறை உள்ளிட்ட சேனல்களை பெண்ணுக்கு தள்ளியது என்று அடுத்தடுத்து பல விமர்சனங்கள் தற்போது விஜய் மீது முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் சபாநாயகர் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அவர் தற்போது தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும், அவர் உண்மையாக ஒரு சபாநாயகராக நடுநிலையில் இல்லை என்று அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகா அரசு 144 வாக்குகளை பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அதிமுகவின் 25 அதிருப்தி எம்எல்ஏக்கள் மற்றும் அமமுகவின் ஒரு அதிருப்தி எம்எல்ஏ ஆகியோரின் வாக்குகளை கழித்தால் அரசுக்கு ஆதரவான உண்மையான வாக்கு எண்ணிக்கை 118 மட்டுமே. சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியான தாவேகா குதிரை பேரம் நடத்தியதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தனது கட்சி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவிகள் மற்றும் வாரிய தலைவர் பதவிகள் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கட்சியின் கொறடா உத்தரவை மீறி செயல்பட வேண்டாம் என்றும் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறு அவர் பகிரங்கமாக உத்தரவிட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த உரை அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் பிரிவு B2 கீழ் வழங்கப்பட்ட தெளிவான கட்டளையாக கருதப்படுகிறது. இதன் அடிப்படையில் இது ஒரு வலுவான ஆதாரமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த எச்சரிக்கையையும் மீறி SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையிலான அதிருப்தி குழுவினர் பேச சபாநாயகர் அனுமதி வழங்கியதோடு அவர்களை தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் அனுமதித்தார். இது தமிழ்நாடு சட்டப்பேரவை விதிகளுக்கு முரணானது என எதிர்க்கட்சிகள் வாதிடுகின்றனர். அதிமுக மட்டுமல்லாது அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனும் தனது கட்சியின் ஒரு எம்எல்ஏ குதிரை பேரத்தில் ஈர்க்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த குதிரை பேரத்திற்கு எதிராக அவையில் கடும் போராட்டங்களை நடத்தினர். எதிர்க்கட்சிகள் முன்வைத்த இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை சபாநாயகர் மேலோட்டமாக அணுகியிருக்கக்கூடாது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. அவசரமாக வாக்கெடுப்பை நடத்துவதற்கு பதிலாக குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பளித்திருக்க வேண்டும். குதிரை பேர புகாருக்கு உள்ளான எம்எல்ஏக்களை வாக்கெடுப்பில் பங்கேற்க அனுமதித்திருக்க கூடாது. குறிப்பாக ராஜாராம் பால் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி இத்தகைய புகார்களை விசாரிக்க ஒரு விசாரணை குழுவை சபாநாயகர் நியமித்திருக்க வேண்டும். அக்குழுவின் விசாரணையின் முடிவில் வாக்களிக்க பணம் பெற்றது நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களை பதவியிலிருந்து நீக்க வழிவகை உண்டு. ஆனால் முதலமைச்சர் விஜய் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவையில் முறையான மறுப்பு தெரிவிக்காதது மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்தியது. கட்சி பொதுச் செயலாளர் உத்தரவை மீறி, கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த 26 வாக்குகளும் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பதவி பறிக்கப்படலாம். அதோடு இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் கூட வரலாம். இருப்பினும்
சபாநாயகரின் செயல்பாடுகள் மற்றும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அதிருப்தி எம்எல்ஏக்களின் தகுதி குறித்து நீதிமன்றம் தலையிட்டால் அது தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. ஜனநாயக பண்புகளை காக்க குதிரை பேர புகார்கள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த நிலையில் தற்போது அந்த இடத்திலும் சபாநாயகர் முறைப்படி நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் இருவர் தலைமையிலும் இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததாக SP வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் மீது எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கட்சி தடைக்காவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி சபாநாயகர் JCD பிரபாகரனிடம் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக சபாநாயகர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் JCD பிரபாகரர் இன்று செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களிடம் கூறியதாவது, அதிமுகவில் SP வேலுமணி CV சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முதலில் மனு அளிக்கப்பட்டது. அதிமுக எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி 4 கடிதங்களை அனுப்பியிருந்தார். இந்த கடிதங்களை முறையாக பரிசீலனை செய்து விரிவான ஆய்வு நடவடிக்கை மேற்கொண்டேன். அத்துடன் பேரவை விதிகளை மனதில் ஏற்றுக்கொண்டேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த 21 அதிமுக எம்எல்ஏக்கள் மீது தகுதி நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த 21 எம்எல்ஏக்களையும் மன்னிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் அளித்ததை தொடர்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதில் கொறடா உத்தரவை மீறி தமிழக வெற்றி கழக அரசுக்கு வாக்களித்ததற்காக பெருந்துறை தொகுதி எம்எல்ஏ ஜெயக்குமார், மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ மரகதம் குமரவேல், அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையா, தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் முடிந்த பின்னர் இது தொடர்பாக அறிவிப்பேன் என்று தெரிவித்திருந்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இதில் திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தெரிகிறது. அதற்கு மறுப்பு தெரிவித்த SP வேலுமணி, CV சண்முகம் தரப்பினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கூறினாராம். அதற்கு எடப்பாடி மறுப்பு தெரிவிக்கவே அக்கட்சியில் கருத்து மோதல் ஏற்பட்டு இரு அணிகளாக பிரிந்து செயல்பட தொடங்கினர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் SP வேலுமணி தரப்பினர் அதிமுகவுடன் இணக்கமாகி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி என்னதான் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததாக கூறினாலும் இந்த விவகாரம் முடிந்ததாகவே இல்லை. குதிரை பேரம் உட்பட அனைத்து புகார்களும் தற்போது இந்த சபாநாயகர் JCD பிரபாகர் மீது குவிந்ததால் இந்த விவகாரம் ஆளுநர் வரை சென்றுள்ளது. இதை பூதாகரமாக வெடிக்கவே JCD பிரபாகரனின் சபாநாயகர் பதவி பறிக்கப் போவதாகவும் அவர் தற்போது சபாநாயகர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு புதிய சபாநாயகரை நியமிக்கலாம் என்று தற்போது ஆளுநர் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இது தாவேகாவினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.